ஆல் இன்னைக்கு சாதத்துக்கும் இடியாப்பத்துக்கும் சப்பாத்திக்கும் தோசைக்கும் எதுக்குனாலும் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு கனவா தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. இந்த டைமில் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. இன்னைக்கு நான் 200 கிராம் கனவா எடுத்திருக்கேன், அதை செஞ்சு வச்சிருக்க மசால் கூட சேர்த்து நல்லாவே பரட்டிக்கோங்க. இப்போ அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த டைமில் கனவாலேருந்து தானாகவே தண்ணி வெளியே வந்திருக்கும். இப்போ நம்ம கனவா வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து அடுப்பை சிம்லேயே வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. கனவா வேகிறதுக்கு 8 நிமிஷம் தான் ஆகும். சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் கனவா தயாராக இருக்குது. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து ஒரு கிளறிட்டு இறக்கிக்கலாம். இந்த கனவா தொக்கை உங்களுக்கு எது கூட வச்சு சாப்பிட்டா பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங். பாய்.